பேசுறாங்கல்ல, ஒரு 6-7 குடும்பத்துல நாங்க பாதிக்கப்பட்டோம்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து அந்த பேட்டி கொடுத்தாங்க பாத்தீங்களா? அந்த பேட்டியை பார்க்க நம்மளுக்கு இன்னும் ஆத்திரம் வருது. நீ அதை பார்த்துருப்ப. இப்படி ஆட்டிட்டே இருக்க. இந்த மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் சங்கர் கணேசன் இருப்பார், பாத்திருக்கியா? இப்படி விரல ஆட்டிட்டே இருப்பார், 10 விரலையும் 10 மோதிரம் போட்டிருப்பார். அது மாதிரி அந்த அம்மா ஒரு ஏட்டையாவோட மனைவி. ஒரு ஏட்டையாவுக்கு எவ்வளவு சம்பளம் வந்துடும், எவ்வளவு சேமிக்க முடியும்? இன்னைக்கு அவங்க குழந்தைகளுக்கு எவ்வளவு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாகனம் இருக்கும், அவங்க குடும்பத்துக்கான செலவு இருக்கும். இந்த செலவுலாம் போக அவங்க கழுத்துல போட்டிருக்க அந்த செயினை பாத்தீங்களா? அதெல்லாம் பேசக்கூடாது பிரியகுமார், அதெல்லாம் பேசக்கூடாது. இருந்தாலும் அந்த அம்மா பேசுது பாருங்க. நாங்க என்ன செய்வோம்? உயரதிகாரி சொல்றேன், நாங்க செய்யறோம். உயரதிகாரி வேற ஏதாவது செய்ய சொன்னா செய்வியா? உயரதிகாரி கூப்பிட்டு இந்த போலீஸ்காரரா உன் பொண்டாட்டியை இது மாதிரி அடிறானா அடிப்பானா? உன் பிள்ளை நீ பெத்த பிள்ளை அடிறானா அடிப்பானா? இந்த அம்மா பேசுதுல, அந்த 10 விரலையும் மோதிரத்தை போட்டுட்டு ஒரு அம்மா பேச பார்த்தீங்களா? நாங்க என்ன செய்வோம்? அந்த அம்மா பேசையில கெஞ்சுற மாதிரி கையெடுத்து கும்பிடுதே தவிர பேசுற பூரா திமிரா தெனாவட்ட அதிகார தோரணையில பேசுது. அவங்களுக்குலாம் என்னன்னா அந்த பண்ணையார் மனப்பான்மையில இருப்பாங்க. நம்ம தான் பிரியகுமார் நினைக்கிறவங்க ஏட்டையா தானே, அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு. ஏட்டையாவும் அவங்க குடும்பத்தார செய்யற என்ன சொல்றது அந்த அதிகார துஷ்பிரயோகம்ன்றது ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு காய்கறி கடையில இருந்து, ஒரு பேருந்து நிலையத்துல இருந்து, ஒரு மளிகை கடையில இருந்து எல்லா இடத்துலயும் அதிகாரம் இருக்கும். நீங்க வேணா போய் பாருங்க. அந்த அம்மா பேசுற தோரணையிலே உங்களுக்கு தெரியும். நான் உண்மையிலே சொல்றேன், அந்த அம்மாவை பார்த்தா இறக்கமே வரல. எனக்கு மட்டும் எவனுக்குமே இறக்கம் வரல.